என்னம்மா இது டெய்லியும் தோசை இட்லி ஆப்பமே கொடுத்துட்டு இருக்க, ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணுமா? வித்தியாசம்னா சூப்பரா இருக்கணும், இதெல்லாம் பண்ணுமா? சூப்பரானா 65 செஞ்சு தட்டுமா? சில்லி 65 வேண்டாமா, நேத்தாமா பண்ணோம். அப்புறம் என்ன உனக்கு வேணும்? வித்தியாசமா பண்ணுவது. வித்தியாசமா சரி பண்ணலாம். இப்போ நம்ம பொண்ணு கேட்ட மாதிரியே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துடலாங்களா? அதுக்கு இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து அந்த பேன் முக்கால் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு பே லீஃப், ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பல்லு பூண்டை வந்து சும்மா உரலை வச்சு தட்டி சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை 2 துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம வந்து சிக்கன் நமக்கு எவ்வளோ லெக் பீசஸ் தேவையோ அந்த மாதிரி லெக் பீசஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 4 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். இது வந்து 600 கிராம்ஸ் வரும் எடையில. இப்போ நம்ம இதையெல்லாம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இது எப்படி வேகணும்னா நல்லா அந்த மசில் தனியாக கலண்டு வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது எப்படியே வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். நம்ம அதுக்குள்ளே மற்ற ப்ராசஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம என்கிட்ட வந்து சின்ன சின்ன கேரட் இருக்குங்காட்டினா 2 கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய கேரட்டாக இருந்தால் ஒரே ஒரு கேரட் போதும். இந்த நான் சொல்கிறது அளவு எல்லாமே இந்த 4 லெக்குக்கான அளவு தான். இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நூடுல்ஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கேபேஜ், நான் இப்போ பாருங்கள் ஒரு கேபேஜ்லேருந்து நான் அந்த அளவு தான் எடுக்க போகிறேன். எனக்கு அவ்வளோ போதும். அந்த அளவுக்கு கேபேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் சிக்கனை தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியில் நம்ம சூப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து சிக்கனோட ஸ்டார்ச் இல்லையா, ஸோ இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது எடுத்து அப்படியே சூப்பு இல்லை நம்ம எடுத்து கூட வச்சு ப்ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்படும் போது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முட்டை ஆம்லேட்டுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடியாக கியூப் அந்த மாதிரி கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 பச்சை மிளகா நமக்கு தேவை. 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்குவோம். ஸோ பச்சை மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது ஸ்பைசஸ் நம்மளோட ஸ்பைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது. ஸோ 2 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 3 எடுத்து இதை நான் கட் பண்ணி இதை குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு இதை விட்டு எடுத்துக்க போகிறேன். இதோட அளவு வந்து 300 கிராம் இருக்கும். நம்ம சிக்கன் 600 கிராம் எடுத்திருக்கோம். ஸோ 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன்லேருந்து இந்த போன் வந்து இதை இப்படி கலண்டு வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா தனித்தனியாக எடுத்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கையிலே பிச்சை கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா சிசரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ லெக்கு தனியாக நம்ம மசில் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கான, அதாவது நம்ம செய்கிறதுக்கான எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் ஹோம்மேட் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி மைனஸோட வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதனால தான் நான் இதில் கிளியராக காமிக்கல. ஜஸ்ட் நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்கேன். மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த வேலையை செஞ்சுக்குவோம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மசிச்சு ஆல்ரெடி சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு பிச்சு வச்ச சிக்கன், அப்புறம் கேபேஜு, கேரட்டு, ஆனியன், கிரீன் சில்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை வெஜிடபிள் இல்லாமல் கூட வெறும் உருளைக்கிழங்கு வச்சு கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம வெஜிடபிள்ஸோட கொடுக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆரிகானோ இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சு, நான் அதே ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சாட் மசாலா டேஸ்ட்டெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிசைஞ்சு வரும்போது இன்கேஸ் பத்தலைன்னா வேணா கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்துனோம் இல்லையா, அதுக்கான சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பிரெட் ஸ்லைஸை ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிச்சு தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒட்டு மொத்தமாக நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. உங்களுக்கு இது பிசையும் போது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கெட்டியமாக பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கலந்து வராமல் இருக்கும். இப்போ நான் அதை வந்து ஒரு ஓரமாக மல்லி இலை தூவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு எக்கு, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி இதை நல்லா அடித்து வச்சுக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக இருக்கட்டும். பால் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை நமக்கு வெறும் இது இருந்தாலே போதும், எக் மட்டும் இருந்தாலும் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம லெக் எடுத்துக்கலாம். கையை கொஞ்சம் ஈரமோ இல்லைன்னா ஆயிலோ சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது. இப்போ நல்லா இதை வந்து எடுத்து ஒரு பெரிய சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து இப்போ இந்த மாதிரி மறுபடியும் லெக் சேஃபுக்கு இதை நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது அந்த லெக்குலேருந்து, அதாவது அந்த எலும்புலேருந்து வராமல் இருக்கும். நம்மளோட போன்லேருந்து அந்த இது வந்து நம்ம ரெடி பண்ண டோ இருக்கு இல்லைங்களா, அது கலந்து வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் எக்கோட இது பண்ணி வச்சோம்ல, எக்கு நம்ம கரெக்ட் பண்ணி வச்சோம்னா அந்த எக்கோட இதில் வந்து டிப் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா எக்கு வந்து எக் வாஷ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் நல்லா ஒட்டி இருக்கணும், அந்த அளவுக்கு இது ஒரு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே அதே மாதிரியே பொறுமையாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்து இதுதான் ஷேப்பு. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஸ்நாக்குன்ட்டு. இதுதான் நம்ம பண்ணுறோம். எனக்கு உண்மையாலுமே இதோட பேர் கிளியராக தெரியவே தெரியாது. நான் சிக்கன் ஃப்ரை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதோட நேமு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவு ஆயில் விட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரிக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு இது விட்டுட்டு கரண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்கேஸ் நம்ம உள்ள சேர்த்தனையுமே இது பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கஷ்டம் இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரிக்கு பண்ணிக்கலாம். இது வந்து சேஃபான மெத்தடு. இப்போ இது இப்படி பண்ணிட்டு இதுலேயே வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லாவே குக் ஆகும். ஆல்மோஸ்ட் நம்ம உள்ள சேர்த்துருக்க ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து குக் ஆனது தான். ஸோ இது வந்து நமக்கு கலரும் கிடைக்கணும், உள்ள அந்த ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் ஃப்ரை ரெசிபி. அவ்வளோ எம்மியாக இருந்ததுங்க. சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்க கேட்ட மாதிரியே கண்டிப்பாகவே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா ஹோட்டல் போகிற வேலை மிச்சமாயிரும். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் அதில் உங்களுக்கு நான் மயோனஸில் டிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெளியே கரமுறான்னு, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள் இதை நான் வந்து டெம்ப்ட் ஆகிடுச்சு என் பாப்பாவுக்கு. உடனே அவள் கடிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூவும் சொல்லிட்டா சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்ட்டு. அவ்வளோ நல்லா இருந்தது. உண்மையாலுமே நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.